மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாத்விகமான இந்த மார்கழி மாதத்திலே கோதை நாச்சியார் என்கிற ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த தீந்தமிழ் பணுவலான திருப்பாவை பிரபந்தத்தின் அனுபவங்களை பெறுவோம். இன்றைய தினம் திருப்பாவையின் 8வது பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலம் உடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய். 6வது பாசுரம் தொடங்கி ஒவ்வொரு தோழியாக ஆண்டாள் எழுப்பிக் கொண்டே வருகிறாள். இந்த பாசுரத்தில் ஒரு தோழியை எழுப்புகிறாள். இந்த தோழி எப்படிப்பட்டவள் அப்படின்னா, கண்ணனுக்கே மிகவும் பிடித்தமான ஒரு கோபிகை பெண்மணி. மற்ற இடைப்பெண்களுக்கும் மிகவும் பிடித்த ஒரு கோபிகை பெண்மணி இவள். இப்படிப்பட்ட ஒருத்தியை வந்து ஆண்டாள் எழுப்புறாள். அவளுடைய வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாள். இந்த மார்கழி மாதம் எப்பேற்பட்ட மாதமா இருக்கு. மற்ற நாட்கள்ல எல்லாம் நாம அடிக்கடி கோவிலுக்கு போனா நம்ம வீட்டுல இருக்கிறவர்களே கிண்டல் பண்ணுவார்கள். என்ன உனக்கு பக்தி முத்தி போச்சா அப்படின்னு கேலி பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்களே மார்கழி மாசமா அவசியம் கோவிலுக்கு போ, நல்ல புண்ணியம் அப்படின்னு அனுமதி கொடுக்கிறார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையை நாம இழக்கலாமா? இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நாம பயன்படுத்திக்கணும். அதனால மார்கழி மாதம் பொழுதோடு எழுந்திருக்கணும். எழுந்திருந்து இறை சிந்தனை பண்ண வேண்டும். எழுந்திரு தோழியே அப்படின்னு அழைக்கிறாள். உடனே பொழுது விடிஞ்சிருத்தா, ராத்திரி ஏன் வந்து எழுப்புறீர்கள் அப்படின்னு அவள் கேட்கிறாள். கீழ்வானம் வெள்ளென்றது. என்ன இப்படி சொல்லிட்ட, கிழக்கே வெளுத்து போச்சு பாரு, கீழ்வானம் வெள்ளென்றது. தோழி சொல்றாள், உங்க முகங்கள்லாம் அப்படியே சூரியன் மாதிரி பிரகாசமா இருக்கு. கிருஷ்ண பக்தி பண்ணி பண்ணி நீங்கள்லாம் தேஜஸ்வினிகளா இருக்கீர்கள். உங்க முகத்திலேயே ஒரு தேஜஸ் இருக்கு. அதுவும் இவ்வளவு பெரிய கூட்டமா வந்திருக்கீர்கள். அந்த ஒளி எல்லாம் சேர்ந்து கிழக்கு வெளுத்தது மாதிரி இருக்கு. நீங்கள் வர்ற இடமே வெளிச்சமா இருக்கு. அதனால நீங்கள் விடிந்தெடுத்துன்னு நினைத்து கொண்டீர்கள். இன்னும் விடியவே இல்லையே அப்படின்னு அவள் சொல்றாள். எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். எருமை கூட்டங்கள்லாம் பனிப்புல் மேயறதுக்காக கிளம்பி விட்டன பார். பொதுவாக சிறுவீடு மேயறதுன்னா மாடுகளை எல்லாம் சற்று நேரம் மேய விடுவது, நெடுநேரம் மேய விட்டா பெருவீடு மேய விடுவது, பெருவீடு மேய்வது அப்படிங்கிறது ஆயர்களுக்கு ஒரு பரிபாஷை. எருமைகள்லாம் அப்படி சிறுவீடு மேயறதுக்காக புல்லு மேயறதுக்காக போய்விட்டன. இன்னுமா நீ தூங்குற? அப்போ தோழி கேட்கிறாள், எருமைகள் போனா எனக்கு என்ன வந்தது? எருமை எழுந்திருத்துங்கிறதுக்காக நான் எழுந்திருக்கணுமா? நான் அப்படிதான் தூங்குவேன் அப்படின்னு இவள் தூங்குறாள். அட பைத்தியமே, உனக்கு புரியலையா? மாடுகள்லாம் கிளம்பி புல்லு மேய போயிட்டா கண்ணபிரான் கோபாலன் அந்த மாடுகள் பின்பே போய்விடுவான், காலி பின் போவான்னு ஆழ்வார் வாக்கியம் இருக்கு. அதனால மாடுகள் பின்னாடியே மாட்டை ஓட்டி கொண்டு கோபாலன் போயிட்டா நம்ம யாருக்கு போய் சுப்பிரபாதம் பாடுறது? அதனால நீ எழுந்திருந்து வா. கண்ணபிரான் மாடுகளுக்கு பின்பு போவதற்கு முன்பு நாம போய் அவனை வணங்கணும், எழுந்திரு அப்படின்னு கூறுகிறாள். உடனே இந்த பெண்மணி சொல்லுகிறாள், தோழி உங்களுக்கெல்லாம் இன்னும் விடியலைங்கிறதே தெரியல. அது அஞ்ஞானம். உங்களுடைய முகத்தினுடைய பிரகாசம் சூரியனே உதித்து விட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீர்கள். இது அந்யதா ஞானம். உங்களுடைய முக ஒளியை கண்டு இருளானது செதறி போகிறது. அது எருமைகள் அப்படின்னு நீங்கள் பிரமிக்கிறீர்கள். இது விபரீத ஞானம் அப்படின்னு சாஸ்திர வாக்கியங்களை எல்லாம் சொல்லுகிறாள். உடனே ஆண்டாள் சொல்றாள், சரி எங்களுக்கு தான் அறிவு இல்லை, அஞ்ஞானம் அந்யதா ஞானம் விபரீத ஞானம் இதெல்லாம் தெரியல, நாங்க தான் அறிவு கெட்டவர்கள், நீ தான் பெரிய அறிவாளியாச்சே, விடியலைங்கிறதுக்கு நீ ஏதாவது அடையாளம் சொல்ல அப்படிங்கிறாள் ஆண்டாள். தோழி சொல்றாள், நம்ம ஆயர்பாடியில சுமாரா ஒரு 5 லட்சம் குடும்பங்களாவது உண்டு, 5 லட்சம் குடி பெண்கள். அப்படி இருக்க இங்க 1 லட்சம் பேரை கூட காணோம், ஒரு 1000 பேர் கூட வரலையே. அதுல இருந்தே தெரியலையா, நீங்கள்லாம் பாதி ராத்திரிக்கு வந்து ராக்கோழி மாதிரி பாட்டு பாடுறீர்கள், அவர்கள்லாம் வீட்டுல தூங்குறார்கள். 5 லட்சம் பெண்கள் வர வேண்டிய இடத்துல 1000 பேர் கூட வரல. அப்படிங்கறதுல இருந்தே இன்னும் விடியலைன்னு தெரிகிறதே அப்படின்னு இவள் சொல்றாள். மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை,
அவ்வளவு பேர்களும் போயாச்சு, மிக்குள்ள பிள்ளைகளும் அவ்வளவு பேரும் போயிட்டார்களா? என்ன விட்டுட்டே போயிட்டார்களா? அப்போ என்ன கணிசியாம போனவர்களுக்காக நான் ஏன் எந்திருக்கணும்? நான் பாட்டுக்கு தூங்குறேன் அப்படின்னு இவள் சொல்றாள். அப்படி சொல்லாத, உன்னை அவர்கள் விட்டுட்டு போல, இவ்வளவு பெரிய கூட்டத்துல நீ வந்தியா இல்லையாங்கிறது அவர்கள் கவனிக்காத போயிட்டார்களே ஒழிய உன்னை அலட்சியம் பண்ணிட்டு அவர்கள் போகவில்லை. அதனால் நீ தப்பா நினைக்காத. அவர்கள் தான் என்னை கண்டுக்காம போயிட்டார்களே, இனிமே நான் வந்தா என்ன வராட்டா என்ன? அப்படி சொல்லாதமா. போகாமல் காத்து நாங்கள்லாம் நீ வரல அப்படின்னு அவர்கள்ட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னோம். நம்ம கூட்டத்துல ஒரு தோழி இன்னும் வரலை அப்படின்னு குரல் கொடுத்தோம். உடனே சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி அப்படியே இருந்த இடத்துல அவ்வளவு பேரும் நின்னுட்டார்கள். நீங்களா போகாதீர்கள், இருங்கள் அப்படின்னு நாங்க குரல் கொடுக்கல. நம்முடைய ஒரு தோழி இன்னும் வரல அப்படின்னு தான் சொன்னோம். அதற்கே அவர்கள் கட்டுப்பட்டு நின்னுட்டார்கள். உனக்கு அப்படி மதிப்பு கொடுத்து நின்னுட்டார்கள். அதனால போகாமல் காத்து. அப்ப நீங்க ஏன் வந்தீர்கள்? உன்னை கூவுவான் வந்து நின்றோம். உன்னை கூப்பிடுறதுக்கு தான் வந்தோம். அவர்களுக்கெல்லாம் போவதே பிரயோஜனம்னா எங்களுக்கெல்லாம் உன்னை கூப்பிடுறதே பிரயோஜனம். உன்னை கூப்பிடுறதுக்காக தான், உன்னையும் எங்க கூட்டத்துல சேர்த்துக்கணும், அதுக்காக தான் வந்தோம். கூவுவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய். நானோ தூங்கு மூஞ்சியா இருக்கேன்னு தெரியறது. அப்போ என்னை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போலாமே, போகிறவர்களையும் தடுத்து நிறுத்தி நீங்களும் போகாமல் என்னையும் தூங்க விடாமல் அப்படி எதுக்கு வந்து என்னை எழுப்புறீர்கள்? அப்படி என்ன பெருமை இருக்கு என்னிடத்துல அப்படின்னு இந்த தோழி கேட்க, கோதுகலமுடைய பாவாய், என்னமா அப்படி சொல்லிட்ட? நீ இருந்தன்னா அந்த இடமே கலகலப்பா இருக்கும். ஏன்னா நீ கோதுகலமுடைய பாவாய். நீ இருந்தா கண்ணனுக்கே சந்தோஷமா இருக்கும். நீ ஒருத்தி இருந்தாலே அந்த சபை நிறைந்து இருக்கும். கோதுகலமுடைய பாவை நீ. அந்த கண்ணன் கோதுகலமுடைய குட்டன், நீ கோதுகலமுடைய பாவை. உங்க ரெண்டு பேர்களுக்கும் நல்ல பொருத்தம். உங்க சுவாவமே கலகலப்பா இருக்கிற சுவாவம். நீங்கள் இருந்தாலே அந்த இடமே மகிழ்ச்சி வெள்ளத்தோட இருக்கும். அதனால கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். நீ எங்க கூட்டத்துல வந்து சேர்றது இருக்கட்டும், நீ எழுந்திருக்கிற அழகையாவது எங்களுக்கு காட்டு. நாங்க கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடுறதுங்கிறது இருக்கட்டும், முதல்ல உனக்கே சுப்பிரபாதம் பாடுறோம். நீ எழுந்திராய் பாவாய். அப்படியே நீ வந்து ஒரு அழகான பெண்மணி, பொம்மை மாதிரி இருக்கியே, அழகாவும் இருக்க, உன்னுடைய சுபாவமும் கலகலப்பா இருக்கு. இது மாதிரி ஒரு தோழி எங்களுக்கு எங்க கிடைப்பாள்? உன்னை இழந்துட்டு நாங்க கண்ணன்ட்ட போய் தான் என்ன செய்ய போறோம்? அதனால் எழுந்திரு, கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். நாங்கள்லாம் சுப்பிரபாதம் பாடி எழுந்திருந்தாய் அப்படிங்கிற ஏற்றத்தை எங்களுக்கு கொடு. பாவாய் எழுந்திராய், பாடி பறை கொண்டு. சரி, எழுந்திருந்து என்ன பண்றது? பாட்டு பாடுறதுதான். பாடுவதே நம்ம கைங்கரியம். ஏனால் இது நாள் வரைக்கும் நாமெல்லாம் ரகசியமா கிருஷ்ண விஷயங்களை பேசிக்கொண்டு இருந்தோம். வீட்டுக்குள்ள சேர்ந்து கதவை தாளிட்டு கொண்டு ரகசியமா பேசுவோம். ஆனால் இது மார்கழி மாசம்ங்கிறதுனால தெருவுக்கு தெரு, முக்குக்கு முக்கு திருப்பாவைன்னு நாமளே உட்கார்ந்து அனைவரும் கேட்கும்படி பேசுகிறோம். அதனால இந்த மார்கழி மாசத்துல பேசுவதையும் பாடுவதையும் இழக்கவே கூடாது. ஏனால் ஊராரே அனுமதி கொடுத்திருக்கார்கள். இப்போ நாம இந்த திருப்பாவை அனுபவங்களை எல்லாம், கிருஷ்ண அனுபவங்களை எல்லாம் பேசணும், பாட்டு பாடணும். பாடினா என்ன கிடைக்கும்? பாடி பறை கொண்டு கண்ணனிடத்துல நாம நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே போனால் நமக்கு பறை கிடைக்கும். பறைனா கைங்கரியம்னு உள்ளர்த்தம். பறைனா ஒரு வாத்தியம், அது மேலோட்டமான அர்த்தம். திருப்பணி கைங்கரியம்ங்கிறது உள்ளர்த்தம். அந்த கைங்கரியத்தை கண்ணன் நமக்கு தருவான். பாடி பறை கொண்டு. நாமெல்லாம் சின்ன சிறுமிகள், நமக்கு போய் கைங்கரியம் கிடைக்குமா அப்படின்னா அப்படி சொல்லாத. பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை, நமக்கெல்லாம் தன் அனுபவத்தை தரணுங்கிறதுக்காக தானே கண்ணபிரான் ஒரு குதிரை வடிவத்துல வந்த அசுரனை கொன்றான். கேசின்னு ஒரு அசுரன். அவனை கொன்றது எதற்காக? தன்னுடைய அனுபவம் நமக்கெல்லாம் தடையில்லாமல் கிடைக்கணும். ஊரே விரோதியா இருந்தா நாம எப்படி இறை அனுபவத்தை பெறுவது? நாமெல்லாம் தடையின்றி தெய்வானுபவம் பெறணும். அப்படிங்கிறதுக்காக தானே கண்ணன் அந்த கேசிவதம் பண்ணினான். மாவாய் பிளந்தானை சரி பண்ணினான். சரி, இங்கேயே பிருந்தாவனத்திலேயே இருந்தான், கோகுலம் ஆயர்பாடியிலையா இருந்தான், வடமதுரைக்கு போயிடலையா? வடமதுரைக்கு போயிட்டானே அவன். வடமதுரைக்கு போனாலும் கூட நம்மை போன்ற பெண்கள் அங்கேயும் இருக்கார்களே. கண்ணன் கோகுலத்துக்கு மட்டும்தானா நாதன்? ஜெகநாதன் இல்லையாமா? அப்படி நாம ஒரு மாறுபட்டு பேசக்கூடாது. வடமதுரை பெண்களும் அனுபவிக்கணும் கண்ணபிரானை. அதனால என்ன பண்ணினான்? அங்க சாணூரன் முஷ்டிகன் அந்த மல்லர்களை எல்லாம் கொன்றான். மல்லரை மாட்டிய
மல்லர்களை எல்லாம் அழித்து அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கும் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் கண்ணன் தந்தான். தேவாதி தேவன் அவன் எப்படிப்பட்டவனால் தேவாதி தேவன் தேவ பெருமாள் அப்படின்னு பெயர் கொண்டவன். தேவாதி தேவன் அவன் அப்படி தெய்வம். தேவாதி தேவன் அப்படின்னா அவன் நமக்கெல்லாமா ஒரு உதவி செய்வான், தேவர்களுக்கு தானே சகாயம் புரிவான், நமக்கா உதவி செய்வான் அப்படின்னு இந்த தோழி பயந்து கொண்டு கேட்கிறாள். அப்படி நினைக்காத, அவன் தேவாதி தேவனா இருந்தா வானத்திலேயே இருந்திருக்கலாமே, அவதாரம் பண்ணி எதுக்கு பூமிக்கு வரணும்? நமக்காக நம்முடைய அனுபவத்துக்காக தானே வந்திருக்கான். ஆயர்பாடியில கண்ணனா அவதரிச்சது பெண்களான நமக்காக தான். கண்ணனுடைய சந்நிதியில பெண்களுக்கு தான் முன்னுரிமை. அதனால நீ அவ்வாறு அஞ்சாதே. தேவாதி தேவனா இருக்கக்கூடிய பகவான் இங்க கண்ணனா வந்தது நமக்கு தன் அனுபவத்தை தரணும். அதனால் அவன் நம்முடைய செல்வ கண்ணன், நாம இழந்துடக்கூடாது அந்த கண்ணனை. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், நாம போய் அவனை சேவிக்கணும். ஏன்னா இது மார்கழி மாசம், பெரும்பாலும் புறப்பாடு கிடையாது, வீதி புறப்பாடுங்கிறது கிடையாது. வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டும் சில விஷ்ணு கோயில்கள்ல வெளிப்புறப்பாடுங்கிறது இருக்கு. ஆனால் அநேகமா கோவில் உள்ளேயே தான் பெரிய திருநாள்னு நடக்கும். புறப்பாடு எப்ப இல்லையோ சென்று நாம் சேவித்தால், நாம போய் தான் கோயில் உள்ள சேவிக்கணும். அப்போ கண்ணனுக்கு எப்படி இருக்கும்னா, நாம புறப்பாடு பண்ணி இவர்கள் வீட்டு வாசல்ல இவர்கள் போட்ட கோலத்துல வந்து நிற்கணும். அப்படி இல்லாம இவர்கள் 10 அடி எனக்காக வந்து நிற்கிறார்களே அப்படின்னு இரக்கப்படுவான். நாம நடந்து வர்றதே பெரிய தவம் அப்படின்னு பகவான் நினைப்பான். மகாலட்சுமி தாயார் என்ன நினைப்பாள்னால், இப்படி 2 கையையும் சேர்த்து கூப்பிட்டாலே பெரிய பாரம், ஏதோ மூட்டைய தூக்கின பாரம் மாதிரி இதையே அவள் நினைப்பாள். அப்படிப்பட்ட தாயாரும் பெருமாளும் திவ்ய தம்பதிகள். அதனால சென்று நாம் சேவித்தால், நாம கோவிலுக்கு போய் அந்த கண்ணனை சேவித்தால், வணங்கினால், அஞ்சலி வேற பண்ணிட்டா அவனுக்கு அப்படியே இரக்கம் வந்துரும். ஆ ஆ என்று ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய். ஆ ஆ அப்படின்னா இரக்கம், இரக்கத்தை சொல்லும் வார்த்தை. சென்று நாம் சேவித்தால், மற்ற இடங்கள்ல எல்லாம் பக்தர்கள் பகவானை சேவிப்பார்கள். இன்றைக்கும் கூட பிருந்தாவனம் கோகுலங்கள்ல கண்ணபிரானை பார்த்த உடனே கொஞ்சுவார்கள் பக்தர்கள். அப்படி கொஞ்சக்கூடியவர்கள் சேவிக்கிற அளவுக்கு நான் பெரிய மதிப்பனா இருக்கேனே அப்படின்னு இரக்கப்பட்டு ஆ ஆ அப்படின்னு அருள் புரிவான். நம்ம விஷயத்துல இரக்கத்தோடு கூடிய அருளை பகவான் புரிவான். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேணும். எழுந்திருந்து வாராய் என்று ஆண்டாள் தன்னுடைய தோழியை எழுப்புகிறாள். இந்த திருப்பாவையில் இந்த தோழியையும் அழைத்து கொண்டு மேலும் திருப்பாவை அனுபவங்களை ஆண்டாள் நமக்கு வாரி வழங்கட்டும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.